பதிவுகள் எனப்படும் கருத்துகள், செயல்கள், நல்ல சொற்கள் போன்ற இனிமையான ஒன்று இந்த உலகில் வேறேதுமில்லை. இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தனது பதிவுகளை இந்த அகிலத்திற்கு பறைசாற்றிக் கொண்டேதான் இருக்கின்றன. முதலில் பதிவுகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் அன்றாட நடக்கும் செயல்கள் அனைத்தும் பதிவுகளே. இதில் வாழ்க்கைக்கு தேவைப்படும் மற்றும் நற்காரியங்களுக்கு துணையாக இருக்கும் பதிவுகளே வரலாற்றில் இடம் பிடிக்கும் பதிவுகளாக கருதப்படும். ஒரு மனிதர் மற்றும் பல ஜீவராசிகளின் பதிவுகள் வாயிலாகவே இந்த அகிலத்திற்கு என்ன சொல்ல விரும்புகின்றனர் என்பது தெரிய வரும். பதிவுகளின் பலனானது பதிவை பெறுபவர் பலனடையும் பொழுதுதான் முழுமையடையும். சரியான மற்றும் பலன் தரக்கூடிய பதிவுகளே நிதர்சன பதிவுகளாகும். உனது கடமைகளை செவ்வனே செய்து கொண்டே இரு. அந்த கடமையிலிருந்து கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான பதிவுகளே அடுத்தவர் கடமை புரிவதற்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தவருக்கு தேவைப்படுகின்ற மற்றும் உபயோகரமான செயல்கள் மற்றும் வேலைகள் அனைத்தும் பலன் தரக்கூடிய பதிவுகளாகவே மாறும். பெரியதாக ஒன்றும் சிந்திக்க தேவையில்லை. அன்றாட நடைமுறைக்கு சாத்தியமாகும் செயல்கள் ஒன்றே போதுமானது. நன்மை தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடு. முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படு. அதிகம் உன்னை கடுமைக்கு உள்ளாக்காதே. ஏனெனில் கடுமைகளும் கோபங்களும் உன்னை வருத்தத்திற்கு உள்ளாக்கும். கடுமையாகவும் கோபமாகவும் நடந்து கொள்வது ஒரு தவறான பதிவாக மாறிவிடும். இதுவும் ஒரு பதிவுதான். ஆனால் இந்த பதிவால் பலனேதும் இல்லை. ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் பதிவை பதிவாக கருதினால் நன்மை விளையாது. நேர்மை கொண்ட சிந்தனையுடன் நடைபோட்டு கொண்டே இரு. ஒரு மாமனிதனாக நீ மாறுவாய். போற்றத்தக்க பேரும் புகழும் கொண்ட இடத்தை நீ பிடிப்பாய். நீ பெற்ற பேரும் புகழும் கூட வரலாற்றில் இடம் பிடிக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நீ பெற்ற பேரும் புகழும் பதிவுகள்தான். வாழ்வில் முன்னேறுவதற்கு பல வழிகள் உண்டு. அதில் நன்மை தரக்கூடிய வழிகளில் முன்னேறுவதே உண்மையான முன்னேற்றமாகும். இதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கை இனிமையாகும். வளமுடனும் நலமுடனும் நீ வாழ்வாய். இன்றியமையாத ஒன்று என்றால் மிகவும் முக்கியமானது என்று அர்த்தம். பதிவுகள் இன்றியமையாத ஒன்றாகவே இருக்கிறது. இல்லாதவர்களுக்கு அள்ளித்தரும் செயலும் பதிவுதான். பண்பாக நடந்து கொள்ளும் பக்குவ குணமும் பதிவுதான். எல்லா இடங்களிலும் பதிவானது நீக்கமற நிறைந்திருக்கின்றது. அதை நித்தமும் நினைவில் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய ஞானிகள் மற்றும் வித்துவான்கள் கூறும் போதனைகளை காது கொடுத்து கேள். அவர்கள் கூறும் தத்துவங்கள் போன்ற ஒரு பதிவு இந்த அகிலத்தில் காண கிடைக்காத ஒன்றாக கருதப்படுகிறது. சிறுக சிறுக சேமித்தால் சிறிதும் பெரியதாகும். அதுபோலவே சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாலே மலையளவு காரியங்களும் மலையெறும்பு அளவிற்கு தெரிய வரும். இவற்றை எல்லாம் மனதில் நிறுத்து. மலையை தகர்த்து உன்னை ஈன்றோர் மனம் உச்சி குளிரும் அளவிற்கு நடந்து கொள். இப்படி செய்தால் உன்னை போன்று ஒரு பாக்கியசாலி வேறு யாராகவும் இருக்க முடியாது. நீயாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை நினைத்து நீ பெருமை கொள். ஒருவரின் கவனத்தை நல்வகையில் நீ பெற்றுவிட்டால் அதுவே நன்று. தூய்மை கொண்ட உள்ளமே தூய்மை மனம் கொண்ட ஒன்றாக கருதப்படுகிறது. பதிவுகள் என்று சொன்னாலே பலன் தரக்கூடியவை என்று கூறிவிட முடியாது. பலன் தரக்கூடிய பதிவுகளே பலமான பதிவுகளாக மதிக்கப்படும். ஏனைய பதிவுகளுக்கு மதிப்பு இருக்காது.